பூந்தமல்லியில் ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மற்றும் சாஹல் அமீதியா ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பிருந்து முடித்ததை அடுத்து உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லியில் 500 இஸ்லாமிய பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மற்றும் சாஹல் அமீதியா ட்ரஸ்ட் சார்பில் பூந்தமல்லி காரையாஞ்சாவடி கண்டோன்மெண்ட் பகுதியில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு தலைவர் காசிம் பாபா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் சையத் தலாவர் அலி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் அரிசி, எண்ணெய், கோதுமை மாவு, மைதா, சர்க்கரை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள், புடவை அடங்கிய தொகுப்பு 500 ஏழை எளிய இஸ்லாமிய குடும்பத்துக்கு வழங்கப்பட்டது. இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஓரிரையின், அதாவது இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றே என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் எந்த மதம் அந்த மதம் என்று ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து சமய மக்களுக்கும் இந்த புனித ரமலான் மாதத்திலே வருடந்தோறும் அவர்கள் இந்த ரமலான் அன்பளிப்புகளை வழங்கி அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் ஆண்டுதோறும் ரமலான் மட்டுமின்றி ஒவ்வொரு, அதாவது வருடம் முழுக்குமே அவரால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகிறார். அந்த வகையிலே நாம் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.